நிச்சயம் ரவி. கோயம்பேடு அடுத்த நெற்குன்றத்தில் குப்பை போட சென்ற 10 வயது சிறுவனை தெருநாய் கையை கட்டி கடித்து புதிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை கோயம்பேடு நெற்குன்றம் பால்வாடி 2வது தெருவை சேர்ந்தவர் கேசவன் வயது, அதாவது அரசு பள்ளியில் 5ஆம் வகுப்பு படித்து வருகிறார். வீட்டில் இருந்த சிறுவன் குப்பையை போட்டுவிட்டு வருவதற்காக தெருவில் இருக்கும் குப்பை தொட்டிக்கு நடந்து சென்றுள்ளார். அப்போது சிறுவன் குப்பையை போடும்போது அதை அவரிடம் இருந்து கவ்வி பறிக்க நினைத்த தெருநாய் ஒன்று சிறுவனின் கையை கடித்து குதறியது. இதில் சிறுவனின் கையில் பலத்த காயம் ஏற்பட்டு ரத்தம் சொட்ட சொட்ட அவர் வீட்டுக்கு கதறி அழுதபடியே ஓடி வந்துள்ளார். சிறுவனை கண்ட உறவினர்கள் உடனடியாக சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்று நிலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிறுவன் அனுமதிக்கப்பட்டு பரிசோதனை செய்த மருத்துவர்கள் பிளாஸ்டிக் சர்ஜரி செய்ய வேண்டும் என தெரிவித்திருந்ததால் இந்த சம்பவம் அந்த பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ந்து சாலையில் சுற்றி திரியும் தெருநாய்களால் சிறுவர்கள் அதிக அளவில் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். பல இடங்களில் தெருநாய்களால் பாதிப்பு ஏற்படுவதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்து வருகின்றனர். இதற்கு மாநகராட்சி சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெருவில் சுற்றி திரியும் நாய்களுக்கு தடுப்பூசி போடப்பட்டுள்ளது, இதனால் பாதிப்பு எதுவும் ஏற்படாது என்று கூறி வருகின்றனர். ஆனால் இந்த சிறுவனின் கையை கடித்து சதையை வெளியே எடுக்கும் அளவிற்கு வெறித்தனமாக கடித்துள்ளது. இது போன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் தடுக்க சென்னை மாநகராட்சியில் தமிழக அரசு சுகாதாரத்துறையும் துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை வைத்துள்ளனர்.